செந்தில் பாலாஜி தேடுறேன்னு தேடுறாங்க. அவர் ஒன்றும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிருந்தால் பார்த்துருக்கலாம். இன்னும் தேடிட்டு இருக்காங்க அவர் செந்தில். இதையாவது நீங்கள் அது அதிசயமாக கேட்குறீங்க. சிபிஐ அவர் தம்பியை தேடிட்டு இருந்ததா, அவர் கரூர் காரணம் டீ சாப்பிட்டுட்டு இருப்பாரு, சிபிஐ அந்த வழியாக போயிட்டு இருக்கோம். இதெல்லாமே செட்டிங்ஸ். அரை மணி நேரத்தில் அவர் பிடிக்கலாம். யார்? செந்தில் பாலாஜி. ஆனால் பிடிப்பதை போல என்ன நடந்துட்டு இருக்கு? ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல, என்னை உள்ள கூட்டு போய் மிரட்டுறாங்க, ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கு ஆதரவு தெரிய சொல்லிட்டு மிரட்டினாங்கன்னு சொல்றாரு இல்லையா? இல்ல மிரட்டினாங்களா இல்லையா? இல்ல அதெல்லாம் பொய் சொல்றாரு. இல்ல பொய் சொல்றேன். உண்மைக்கு மாறான செய்தி. ஏன்னா ஒரு பரபரப்பாக்கணும்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் யாருன்னா, ஜெயலலிதா காலத்துல பல கோடி ரூபாய் கருப்பை வெள்ளையாக்கியவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அனிதா ராதாகிருஷ்ணனை நைட்டு பிடிக்கிறாங்க, காலையில் வந்துட்டு. ஏன்? உடம்பு சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லை? கேஸ் போட்டவனுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை கேஸ் போட்டு யோசித்தவர்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏவா வேலைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே தெரிஞ்சிருச்சு. நேராக போய், அதாவது அரபு சேக்குகள், பெரிய கார்பரேட் முதலாளிகள் மவுண்ட் எலிசபெத் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார். பழைய பஸ் கண்டக்டரு, ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு. இப்போ அவர் எங்கே படுத்திருக்காரு? அரபு சேக்குகளும் கார்பரேட் முதலாளிகளும் படுத்திருக்கிற ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாரு. போகிறதுக்கு முந்தைய பிடிச்சி உள்ளே போட்டு கொண்டாமா. இந்த தூய ஆட்சி விஜயபாஸ்கரை ரொம்ப வேண்டி விரும்பி உள்ள சேர்த்துருக்காங்க. வேண்டி விரும்பினா நீ வாங்க, கட்சிக்கு வாங்க. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குன்னா, இணை செயலாளர் தேர்தல் பிரிவு எல்லாம் காசு கொடுத்து ஓட்டாக்கிடுவார். ஆதவ் கீழே அவர் தான். ஆதவை கொஞ்ச நாள் ஆதவ் இவருக்கு பின்னாடி தான் வரணும். என்ன காரணம்னா, அவர் சொல்றாரு, உங்களுக்கு 12 சீட்டு இப்போ பற்றாக்குறை. இந்த 12 சீட்டை வெற்றி பெற வைப்பதோ அல்லது அதிமுக ஆட்களை இழுப்பதோ என்னுடைய வேலை, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் தாவேக்க ஒரு நாடகம். ஏன்னா வேலுமணி பல லட்சம் கோடி கொள்ள, அதை தொடர்ந்து நேரும் பல லட்சம் கோடி கொள்ள. அப்போ இந்த நகராட்சியை முதல்ல காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி விஜய் அந்த டிபார்ட்மெண்ட் அவரே கையில் வச்சிருக்காரு. தாவேக்கா ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, உள்ள போட்டு சுத்தம் பண்ணி மேலே எடுத்துரும். விகடனே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இப்போ ஊழல்வாதிகளெல்லாம் சேர்த்துக்கிறீங்களே சொல்லிட்டு திருப்பி இதே நபர்களுக்கு விஜய் சீட் கொடுப்பாரா? இவர்களால் அரசியலை ஒட்டுமொத்தமாக அரசியலை பண்ண போகிறான். இல்லை சீட் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்புறம் அவர் எப்படி ஊழல் பற்றி பேச முடியும்? இல்லை, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு ஊழலை பற்றி பேசலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலே அரசியலை. திருப்பி இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமிப்பதில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் நடத்துக்கு குற்றச்சாட்டு வந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? 30 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது. 30 கோடி எல்லாம் புஷி தான் வாங்கியிருக்காரு. புஷி தான் இப்போ தமிழ்நாட்டோட ஜுடிஷியல் அத்தாரிட்டி. பழைய விறகு கடைக்காரர், பழைய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனவர். செந்தில் பாலாஜி தேடுறேன்னு தேடுறாங்க. அவர் ஒன்றும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிருந்தால் பார்த்துருக்கலாம். இன்னும் தேடிட்டு இருக்காங்க அவர் செந்தில். இல்லை, நீங்கள் இதையாவது நீங்கள் அது அதிசயமாக கேட்குறீங்க. சிபிஐ அவர் தம்பியை தேடிட்டு இருந்ததா, அவர் கரூர் காரணம் டீ சாப்பிட்டுட்டு இருப்பாரு, சிபிஐ அந்த வழியாக போயிட்டு இருக்கோம். இதெல்லாமே செட்டிங்ஸ். இதெல்லாமே ரஜினி ஏதோ படத்தில் கேட்பார்ல, என்ன செட்டிங்கா அப்படிங்க வரல, அந்த மாதிரி சிபிஐயும் செட்டிங்கு, பிபிஐயும் செட்டிங்கு. அதாவது அரை மணி நேரத்தில் அவர் பிடிக்கலாம். யார்? செந்தில் பாலாஜி. ஆனால் பிடிப்பதை போல என்ன நடந்துட்டு இருக்கு? ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஏவா வேலு ஏர்போர்ட் வழி தானே போயிருப்பாரு. எங்கே போல ஏர்போர்ட் வழி தானே போயிருப்பாரு. ஏர்போர்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல. அப்போ கிளம்புறாரு, ஃபோன் டேப்பில் மோடியே எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இவர்களுக்கு அது நோக்கம் அல்ல. எல்லாம் எதிர்கட்சி பூரா என்ன நினைக்கிறான்? ஊழல்வாதிகளை கைது பண்ணணும். மக்கள் பூரா கடுப்பாகிறான். ஏன்னா திமுகவில் கைது பண்ணி ஜெயிலில் போடுவீங்க தானே உனக்கு ஓட்டு போட்டோம். அது உளவு பெரிய நோட் போகுது. அதை எடுத்து பார்க்கறது ஜெகதீஷ் பழனிசாமியும் ஜான் ஆரோக்கியசாமியும் தான். என்ன நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட? மக்கள் திமுக இன்னையா கைது செய்யலை, திமுகவை இன்னையா கைது செய்யலை, இப்படி தான் புகார் வருது. அப்போது இந்த புகாரை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமிப்பதில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் நடத்துக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? 30 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. 30 கோடி எல்லாம் புஷி தான் வாங்கியிருக்காரு. கட்சிக்காரனுக்கு போஸ்டிங் போடணும். இதில் ஒரு ஆடு திருடுன கேஸ் ஒன்று வாணியம்பாடியில். இல்லை சார், ஏற்கனவே அரசு வழக்கறிஞர்கள் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க தான் போட்டிருந்தாங்க. அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசு தான் ப்ரொப்போஸ் பண்ணி யாரெல்லாம் அனுபவம் உள்ள தகுதியுள்ள இருக்கோ நீங்களாம் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணி அதில் சூஸ் பண்ணி தான் போடுறாங்க தான் சொல்லப்படுது. ஆனால் இதில் ஊழல் சொன்னால் எப்படி? அது கட்சிக்காரர்களை
அரசு வழக்கறிஞர் அப்படிதான் சார் போட்டுருந்தாங்க இத்தனை நாள். இல்லை போட்டுருந்தாங்க. போறதா இவங்க பண்ணாங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த பட்டியலை கொடுத்ததே புஷி தான். புஷி தான் இப்போ தமிழ்நாட்டுடைய ஜுடிஷியல் அத்தாரிட்டி. பழைய விறகு கடைக்காரர், பழைய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனவர். இப்போ இது கட்சிக்காரங்களை அந்த பதவியில் அமர்த்தினால்தான் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. போலீஸ் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கும். நீதிமன்றத்துக்குள்ளே கட்சிக்காரனை பாதிக்க விடாமல் பாதுகாத்தரலாங்கிற முடிவில் பட்டியல் ஏவாக 20 லட்சம் 30 லட்சம் பணம் கொடுத்தார்களோ, நீங்கள் தாவேக்காவை சேர்ந்த ஒருவரை ஹைகோர்ட் வழக்கு போட்டிருக்காரு. இதெல்லாம் ஊழல் கோஷ்டி பூரா உள்ளே வந்துருச்சு. நீங்கள் காங்கிரஸை சேர்ந்த சுதாமா ஒரு பட்டியலை கொடுத்து இதை போடுங்குது அந்த அம்மா. இப்படி அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் முதல் ரவுண்ட்லேயே அடிபட்டு போச்சே. தகுதியானவர்களுக்கு வேலைன்னா அது சுதா இதுக்கு லிஸ்ட்டு கொடுக்குது, புஷி எதுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாமே நீங்கள் இந்த ஆட்சியை எப்படி போக ஆரம்பிச்சிருக்கு, பழைய திமுகவை போல நகர ஆரம்பிச்சிருக்கு. திமுக அவர்களும் மாதவர்ஜுன் அவர்களும் ஊழலுக்கு எதிராக தான் இருப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் புஷிக்கிட்டே வந்து 30 கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் புஷி தான் இப்போ பார்ட்டி ஆட்களை அரசு பதவியில் போடக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது புஷிட்டு தான். இப்போ புஷி என்ன பண்ணுறாரு, புஷிக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தெரியாது, ஜுடிஷியல் பற்றி தெரியாது. ரசிகர் மன்ற தலைவர், இந்த ரசிகர் மன்ற தலைவர் விஜய் என்ன வாங்கியிருப்பார் கன்கரன்ஸு, ஐயா நம்ம ஆட்களை பூரா உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம ஆட்சி நிற்கும். இதை நீங்கள் அப்படியே பண்ணிருக்கலாம், உங்களுக்கு யாரும் கேட்டுருக்கு போகிறது கிடையாது. அப்படித்தானே சொல்லணும். நாங்கள் ஊழலை தூய ஆட்சி, அது தீய ஆட்சி. இப்போ விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்கள் கரூர் புதுக்கோட்டை 2 பேரும் பழைய திமுக ஆட்சியில் நிறைய வழக்கு இருக்குது. அதிமுக ஆட்சியில் செஞ்ச ஊழல். ஆனால் இவர்களையும் சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் தீய ஆட்சிகளையே ஒழிப்பதற்காக உருவான தூய ஆட்சி யார், விஜயபாஸ்கர்கள். அப்போ இதெல்லாமே மக்களை அதிகாரத்திற்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்து எதுக்கு வா அதிகாரத்தை பிடிச்சது. கருணாநிதியும் சொல்லுவாராம், மானத்தை விட்டுவிடு, மரியாதையை விட்டுவிடு, ஊழல் எதை வேணாலும் விட்டுறியா, அதிகாரத்தையும் பணத்தையும் மட்டும் பிடிச்சிது, இழந்ததை பூரா எடுத்துடலாம், மீண்டும் எடுத்துடலாம். இதுதான் கருணாநிதியுடைய வசனம். இப்போ இவர்களுக்கு இது பயன்படுது. தாவேக்காவுடைய ஆட்சி 50 நாட்கள் முடிஞ்சிருச்சு. 50 நாட்கள் முடிஞ்சு அவங்க ஒரு புது ஆட்சிக்குள்ளே மறுபடியும் போயிட்டுருக்காங்க. இதில் நீங்கள் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், ஒரு பக்கம் வந்து ஏவாவேலு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, செந்தில் பாலாஜி ஆளை காணோம், அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சி உடம்பு சரியில்லைன்னு விட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் நீங்கள்? இதெல்லாம் வந்து தாவேக்கா ஒரு நாடகம். தாவேக்கா ஒரு நாடகம். ஏன்னா இவர்கள் மீது ஊழல் வழக்கை நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் ஆதாரங்களை எடுத்து, இதே அதிகாரிகள் தானே, மதுசூதன ரெட்டி ஆதவிட்ட போகிறார், என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, நான் எல்லாத்தையும் கொடுத்து அப்ரூவராக மாறிடுறேன், என்னையே இதே சீட்டில் தொடர அனுமதிங்கன்னு கேட்குறாரு. ஆனால் இப்போ நகராட்சி யாருன்னு இருக்குன்னா விஜயை சுத்தமாக வச்சுருக்காரு. ஏன்னா வேலுமணி பல லட்சம் கோடி கொள்ள, அதை தொடர்ந்து நேரும் பல லட்சம் கோடி கொள்ள. அப்போ இந்த நகராட்சியை முதல்ல காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி விஜய் அந்த டிபார்ட்மெண்ட் அவரே கையில் வச்சுருக்காரு. இப்போ மதுசூதன ரெட்டி யாருன்னா ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இருக்கார்ல தெலுங்கானாவில், அவரும் இவரும் நெருங்கிய உறவினர்கள். எப்போ நடந்ததுன்னா ஐடிசி பார்க்கில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடந்தது இல்லை, அப்போ ரேவந்த் ரெட்டி சொல்கிறார் மதுசூதன ரெட்டி காமிச்சு, இவர் என்னுடைய உறவினர், இவருக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுங்க. உடனே அங்கிருந்த சிஎம் செக்ரட்டரி உமாநாத்துக்கிட்ட இவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங், உடனடியாக அவர் கார்பரேஷன் கமிஷனராக வந்தார். இப்போ அவர் ஆதவ்கிட்ட திமுக பற்றி அத்தனை ரகசியங்களையும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படித்தான் இந்த ஆட்சி ஓடிட்டுருக்கு. ஆனால் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அனிதா ராதாகிருஷ்ணனை நைட்டு பிடிக்கிறாங்க, காலையில் வந்துட்டு. ஏன்? உடம்பு சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லை? கேஸ் போட்டவனுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை கேஸ் போட யோசித்தவர்களுக்கு உடம்பு சரியில்லையா?
ஏவா வேலுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய தெரிஞ்சிருச்சு. நேராக போய் அதாவது அரபு ஷேக்குகள், பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள், மவுண்ட் எலிசபெத் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார். பழைய பஸ் கண்டக்டரு, ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு. இப்போ அவர் எங்கே படுத்திருக்காரு? அரபு ஷேக்குகளும் கார்ப்பரேட் முதலாளிகளும் படுத்திருக்கிற ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாரு. பரம்பரையாக சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்தாரா? போகிறதுக்கு முந்தைய பிடிச்சி உள்ளே போட்டு கொண்டாமா. ஜிஹெச் கூட ஆஸ்பத்திரி இருக்குது எங்கள் புழல், அங்கேயே வைத்தியம் பார்த்துருக்கலாம். அப்போது காவல்துறைக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம், லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல, என்னை உள்ள கூட்டு போய் மிரட்டுறாங்க, ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கு ஆதரவு தெரிய சொல்லிட்டு மிரட்டினாங்கன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ என்னை போன்றவர்களும் பார்க்கும்பொழுது அவர் உண்மைக்கு புறம்பா பேசுறாருதான் நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையதான். இல்ல மிரட்டினாங்களா இல்லையா? இல்ல, அதெல்லாம் பொய் சொல்றாரு. இல்ல பொய் சொல்றாரு. உண்மைக்கு மாறான செய்தி. ஏன்னா ஒரு பரபரப்பு பார்க்கணும்ல. நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் யாருன்னா, ஜெயலலிதா காலத்துல பல கோடி ரூபாய் கருப்பை வெள்ளையாக்கியவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அவருக்கு மதுரையில் அனிதா மெட்டல் மார்ட்னு ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்கு. அதான் அவருக்கு பேர். ராதாகிருஷ்ணன் வர்றதுக்கு முந்தைய அனிதாங்கிறது மதுரையில். நீங்கள் பித்தளை பாத்திரம், ஈய பாத்திரம், சில்வர் பாத்திரம் எங்கள் மதுரைக்கு கீழே முழுக்க அவர் தான் ஹோல்சேல். எங்கே ஏறக்குறைய மதுரைக்கு கீழேனா இப்போ 6-7 கோடி பேரில் ஒரு 3 கோடி பேர் இருப்பான். 3 கோடி பேர் வீட்டில் இருக்கிற பாத்திரம் பூரா யாருது? அனிதா மெட்டல் மார்ட் தான். அப்போது ஜெயலலிதா சசிகலா 2 பேரும் வாங்கின லஞ்ச பணத்தை அனிதாட்ட கொடுத்துட்டு ஒயிட் ஆக்கிடுவாங்க. இதுதான் அனிதாவுடைய வேலை. அப்போ இதே போன்று நாடார் சமூகத்தில் இருக்கிற பிரபலமான தொழிலதிபர்கள், இந்த அருண் ஐஸ்கிரீமு, பிரஸ்டீஜ் குக்கர், வசந்த் அண்ட் கோ, இவங்ககிட்ட எல்லாம் பல கோடி ரூபாய் கருப்பை கொடுத்து வெள்ளையாக்கிடுவார். இதுதான் அவருடைய வேலை. அப்போ ஜெயலலிதா சசிகலா முடிந்த பிறகு இந்த கருப்பு வெள்ளை வேலை எங்கே பண்ணுறாரு? ராஜாஜி அம்மாவுக்கு பண்ணுறாரு. 2 பேரும் ஒரே சமூகம். இதுதான் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வேலை. அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவுடைய தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பில்லர். அந்த பில்லர் எப்படி தாவேக்காவுக்கு போகும்? ஆதவரிசன பின்னாடி போகுமா? போகவே போகாது. எப்படி கொஞ்சம் கூட ஒரு யோசிக்காம வெளியே வந்து சொல்ல? அரசியல்வாதி என்னைக்கே உண்மை பேசுறான். எந்த அரசியல்வாதி உண்மை பேசுறான்? என்ன மிரட்டுறாங்க. ஆமா, அதாவது மக்கள்கிட்ட அனுதாபம் தேடணும், தன்னுடைய கட்சிக்கு விசுவாசம் தேடணும். என்ன உடனே கட்சியை சேர சொன்னாங்க, நான் மறுத்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன். நீதாயா உண்மையான வீரன், உண்மையான திமுககாரன் நீதாயா, இதே போல எல்லாரும் இருக்கணும்யா. இப்படித்தான் அரசியலை தவிர மலிவான உண்மையாகவே தாவேக்க நினைச்சிருந்தா அவர் மீது பல கோடி ரூபாய் ஸ்டேட் விஜிலன்ஸே வழக்கு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே போடலை. அவதூறு வழக்கு, அதாவது டெபர்மேஷன் சூட். நீங்கள் வக்கீல் தானே தெரியுமில்ல, அதில் அது ஒரு வழக்கே இல்லை. அவர் அந்த கொசு கடிக்குதில்ல, இப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவார். அப்போது திட்டமிடுகிறதுலே தவறாக இருக்கு. நீங்கள் இந்த தூய ஆட்சி விஜய் பாஸ்கரை ரொம்ப வேண்டி விரும்பி உள்ளே சேர்த்துருக்காங்க. வேண்டி விரும்பினா நீங்கள் வாங்க, கட்சிக்கு வாங்க. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குன்னா, இணை செயலாளர் தேர்தல் பிரிவு எல்லாம் காசு கொடுத்து ஓட்டாக்கிடுவார். ஆதவுக்கு அப்புறம் ஆதவு கீழே அவர் தான். ஆதவை கொஞ்ச நாள் ஆதவு இவருக்கு பின்னாடி தான் வரணும். என்ன காரணம்னா, அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு 12 சீட்டு இப்போ பற்றாக்குறை. இந்த 12 சீட்டை வெற்றி பெற வைப்பதோ அல்லது அதிமுக ஆட்களை இழுப்பதோ என்னுடைய வேலை, நான் பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். 12 சீட்டு உங்களுக்கு வேணும், அது என் பொறுப்பு, நானே செலவு பண்ணிக்கிறேன். இப்போ அவருக்கு குவாரி ஓடுது, குவாரியில் பல ஆயிரம் கோடி அவர் குவாரியில் சம்பாதிச்சிருக்காரு. இந்த குவாரி வழக்கு நிலுவையில் இருக்குது. குட்கா வழக்கு 2 நாளில் வந்துடும். குட்கா வழக்கு நீங்கள் ஆர்கே நகர் தேர்தல் நின்று போனது இவருனால தான். ஏன் 90 கோடி ரூபா கள்ளப்பணம் அவருடைய வீட்டில் இருந்தது, அமைச்சர் வீட்டில். யார் போய் எடுத்தா? இன்கம் டேக்ஸ் போய் எடுத்தான் ஆர்கே நகரில். அப்போது இவ்வளவு ஊழல்வாதியை யார் வச்சுருக்கா? தாவேக்க வச்சுருக்கு. என்ன காரணம்? 12 சீட்டு வேணும். 12 சீட்டை இரவு பகலாக வேலை செய்ய முடியாது.
ஆதவ் வேலை செஞ்சு, புஷி வேலை செஞ்சு, ஜான் ஆரோக்கியசாமி வேலை செஞ்சு, விஜய் வேலை செஞ்சு, விஜய்க்காக விஷ்ணு ரெட்டி வேலை செஞ்சு, நந்தினி ரெட்டி வேலை செஞ்சு, ஒன்று பன்னெண்டு. இப்போ அது கவலையை விட்டுருக்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். ஜெயலலிதாட்டே சொல்கிறாள் இவர், அம்மா நீங்கள் கவலைப்பட நான் பார்த்துக்கிறேம்மா கருணாநிதியை. இப்படி சொல்கிற நபர் இவ்வளவு வழக்கு இருக்கு. தாவேக்கா வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, உள்ள போட்டு சுத்தம் பண்ணி மேலே எடுத்துரும். விகடனே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதை. இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இப்போ ஊழல்வாதிகளோட சேர்த்துக்கிறீங்களே சொல்லிட்டு திருப்பி இதே நபர்களுக்கு விஜய் சீட் கொடுப்பாரா? இவர்களாவது அரசியலை ஒட்டுமொத்தமாக அரசியலை பண்ண போகிறான். இல்லை சீட் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்புறம் அவர் எப்படி ஊழல் பற்றி பேச முடியும்? இல்லை, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு ஊழலை பற்றி பேசலாம், ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலே அரசியல் ஆகி திருப்பி உங்க மக்கள் ஓட்டு போடணும்ல, எலெக்ஷன் வந்துடும்ல 5 வருஷத்துல. 5 வருஷத்துல திமுக அதிமுக 2 பேரும் 35% வாக்குக்கு வரவே மாட்டாங்கன்னு தாவேக்கா நம்புறாரு. இப்போ 2 25 ஒரு 35. இப்போ 25ல் 10 உடைச்சி இப்போ கூட வச்சுக்கிறாரு. யாரு? விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாதி முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம். அப்புறம் என்ன நினைக்கிறாரு? 35 50 ஆக்கிடலாம், 35 50 ஆக்கிடலாம், 50% வாக்காக்கிடலாம். இந்த 25 15,000, அதிமுக 23 15,000, இதெல்லாம் நம்மகிட்ட வந்துடுவாங்க. அவ்வளவு சீக்கிரமா மக்கள் திமுகவுக்கு அதிமுக திரும்ப மாட்டான். திமுக உடைச்சிடலாம், அதிமுக உடைச்சிடலாம். திமுகவை கூட்டணி கட்சிகளை வைத்து உடைத்தார், அதிமுகவை சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து உடைத்தார். ஆக 2 பேரும் ஆட்டங்காலி, படுதா காலி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.